இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பிரதான பிரச்சனை என்னன்னா இந்த பொருளாதார பிரச்சனை தான். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? அதுக்கு ஏதாவது ஜாதகத்துல இடம் இருக்குதா? அதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம்? என்ன பண்ணுனா நம்ம பொருளாதாரத்தை சரி கட்ட முடியும்? பணம் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு பணம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம மாட்டிட்டோம். அதுக்கு ஒரு தீர்வு கேட்கறீங்க. உலகத்தை படைச்சவன் தான் அந்த பணத்தையும் படைக்கிறதுக்கு அறிவை கொடுத்துருப்பான் இல்லையா? அறியாமைங்கிற இருள்ல இருந்து விலகணும் அப்படின்னாலும் இன்றைய தேவையை பூர்த்தி பண்ணாதான் அதுல இருந்து போறதுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கும் இன்னைக்கு மணி அப்படிங்கிற ஒரு நம்ம லைஃப்ல அது ஒரு அங்கமா உட்கார்ந்துச்சு. இப்போ பணங்கிறது கண்டிப்பா இப்போ நம்ம பேசுறோம்னாலும் இவன் பணம் இல்லாம பேசுவானாங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தொழில் இருக்கு. சரி, ஓகே, என்னதான் தொழில் இருந்தாலும் நம்ம இதுக்குன்னு ஒரு காசு வாங்குறோம். சரி, உங்களுக்கு எதை கும்பிட்டா பணம் கிடைக்கும்? நம்ம ஜாதகத்துல சந்திரன் 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா பணம் வரும்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு 2ஆம் வீடு, அதாவது மேஷத்துக்கு 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அப்ப சுக்கிரன் இருந்தாலும் பணம் வரும், சுக்கிரன் இருந்தாலும் பணம் வரும். சந்திரன் யாரை குறிக்கும்னா தாயை குறிக்கும். சுக்கிரன் யாரை குறிக்கும்னா தாரத்தை குறிக்கும். தாய்க்கு பின் தாரம். அந்த சுக்கிரன் தான் தாரமா இருந்த தாயா மாறக்கூடிய பவர். அப்போ கன்னிப்பெண் தாயா மாறக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா தாய் கன்னிப்பெண் ஆகாது. அப்போ 4ஆம் வீடு அப்படின்னா சந்திரனுடைய ஆட்சி வீடு. சந்திரன்னா தாய். அப்போ உங்களுக்கு அந்த தாய் உச்சமாகிறது 2ஆம் வீடு. உங்களுக்கு பணத்துக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன், நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். அப்போ சந்திரன் அப்படின்னா பணம். அப்ப அந்த சுகஸ்தானம், அசையும் சொத்து அசையாத சொத்து, வீடு மனை வண்டி வாகனம், மூவபிள் அண்ட் இன்மூவபிள்ங்கிற அந்த சொத்து, உங்களுடைய தேவை, நீர், நீரின்றி அமையாது உலகு. உமிழ் நீர் இல்லைன்னா நம்ம எந்த பாட்டு இயங்காது. அந்த சந்திரன். அப்ப சந்திரன் இல்லைன்னா எந்த உயிருக்கும் உருவம் கிடையாது. இப்போ நம்ம அப்பா உயிர் கொடுத்தாருன்னா அந்த உயிர் அணுக்கு உருவம், கை காலு கண்ணு மூக்கு அப்படின்னு கொடுத்தது யாரு? அம்மா. அம்மாவுடைய உடம்புல அணுக்கள் குறைபாடு இருந்து அந்த குழந்தைக்கு, இப்போ ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு, 4-5 பாட்டு குறையா இருக்கு, அது குறை இல்லையா? அப்ப அந்த உயிர் தான் உனக்கு பூர்ணமா இருக்கு. நீங்க 100 வருஷம் வாழ்வடா, ஆனா குறை இருக்கும் அப்படின்னு ஒத்துக்குவியா? அப்போ தாய் வழி தெய்வம் முக்கியமா தந்தை வழி தெய்வம் முக்கியமானா 4ஆம் இடம் தான் உனக்கு வீடு மனை வண்டி. தாய் வழி தெய்வத்தை வணங்கும் போது உனக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ தந்தைக்கு தாய், அவங்கதான் அப்பாவுக்கு உடல் கொடுத்தது. தாய்க்கு தந்தை தாய். அப்பா அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டின்னா தந்தைக்கு அப்பாவுடைய அப்பா அம்மா. அதனால அதுலயும் அந்த 8 வழி வந்துடும். நீங்க எங்க போனாலும் அங்க தாய் இல்லாமல், சக்தி இல்லாமல் ஜீவம் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் காற்றில் இருக்கும், உருவம் இல்லை. இந்த உடல் வாழணும்னா, உயிர் வாழணும்னா இந்த உடல் வேணும். அப்போ பணம் வேணும்னா இந்த உடலை பாதுகாக்க தானே. இந்த உடலுக்கு தேவையான வயிறுங்கிற சந்திரன், உணவுக்கு பேரு சந்திரன். நீங்க திங்கிறீங்களே சோறு, அது சந்திரன். அப்போ கர்மஸ்தானம் வயிறு, 10ஆம் இடம்ங்கிற கர்மா. நீ திங்கிற உணவை வச்சுதான் உன் குழந்தை, உன் உடல், அடுத்த தலைமுறைகிறான். இதைத்தான் போன பதிவுலையும் சொன்னேன். அப்போ வருமானத்துக்கு அதிபதியும் சந்திரன். தாய்க்கு பின் தாரத்தின் வழியையும் கும்பிடு. ஈருடல் ஓர் உயிர், எதிரெதிர் காந்தம் ஈர்க்கும். அப்போ கணவன் மனைவி நல்லறம் கலக்கும் போது, ஈருடல் ஓர் உயிரை கலக்கும் போது நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 பக்கமும் பரிமாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் பொருத்தம். அப்போ தாய் வழி தெய்வம் உனக்கு வருமானம் வேணும், வாழ்க்கையில நிலையான வருமானம் வேணும்னா தாய் வழி தெய்வத்தை மறவாமல் வணங்கினால், உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, உங்க அப்பாவுக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா, இந்த 4 ஊர் சாமியாவது கும்பிட்டு வருமானம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை செல்வம் இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்கும், டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாத தீராம கிடக்குன்னா தீரும். எந்த 8 வழியில எந்த கோயிலுக்கு போனா, இந்த 8 வழியில தந்தையினுடைய தாய் வழிக்கு போனா என்ன, தாயினுடைய தாய் வழிக்கு போனா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்கு. இந்த ஊருக்கு போனா இந்த பிரச்சனை தீரும், 8 வழிக்கு போனா மொத்த பிரச்சனையும் தீரும். உன் வாழ்க்கையில எந்த கடனும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, வருமானத்துக்கு உண்டான நோய் நொடி இல்லை. 100 ரூபா சம்பாதிக்கிற, நம்ம உடம்புல ஹெல்த்து இருக்கு, உழைக்க தெம்பு இருக்கு, ஆனா வருமானம் 100 ரூபாய் இருக்கு, எந்த நோய் நொடியும் இல்லை. எந்த பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு இருக்கிற இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இடம் முதல் கொண்டு உங்களுக்கு கொடுக்கறது தாய் வழி தெய்வம்.
உங்கள் தாய் வழி தெய்வத்தை வணங்கலனாலும் தாய தெய்வமா வணங்கு, உனக்கு கேட்டது கிடைக்கும். வாழ்த்து.